ஹலோ guys, வெல்கம் டு கவின் கிங்டம். நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவின் நடிக்கிற வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல வர மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நீங்க ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதோட அப்டேட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அது என்ன தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கவின் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலையை நம்ம லவ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்ல நம்மள அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும். சொல்றதுதான் எப்போ போல கூட இருங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். நம்ம கவினோட அடுத்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு. வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல விக்ரம் அசோக் வந்து டைரக்ட் பண்றாரு. நம்ம ஆண்ட்ரியா தான் வந்து வில்லி ரோலாம் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக். சோ மாஸ்க் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. சோ இந்த மாஸ்க் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் விடுவாங்கன்னு பார்த்தா 4 போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. 4மே வந்து பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம கவின் வந்து ஈவில் ஸ்மைல்ல வந்து ஒரு இடத்துல இருந்து வேற லெவல்ல வந்து பாக்குற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. பயங்கரமா இருக்கு இந்த போஸ்டர். சோ வந்து செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கவினும் ஆண்ட்ரியாவும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் படத்துல வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து வேற லெவல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேஸ் ஆஃப்க்கு நாங்களும் வெயிட்டிங். சோ தேர்ட் வந்து ஆண்ட்ரியாக்காகவே வந்து தனியா ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. ஈவில் ஸ்மைல்ல வந்து கையில கன்லாம் வச்சுட்டு வேற லெவல்ல நடந்து வர மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. சோ 4வது போஸ்டர் தான் வந்து பயங்கரமா இருக்கு. சோ நம்ம கவின் வந்து கையில மாஸ்க் வச்சுட்டு மாஸ்க பாக்குற மாதிரி கீழே ஃபுல்லா நிறைய பணம் இருக்கு. சோ இதை வந்து பார்க்கும்போது மணி ஹிஸ்ட் ஞாபகம் தான் வருது. தமிழ்ல மணி ஹிஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். வித் நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்து காலைல 10:30 மணிக்கு முன்னாடியே வந்து பேப்பர் ஆட்ல வந்து வந்ததுனால வந்து எல்லாரும் சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அபிஷியலா இந்த போஸ்டர்லாம் விட்டுட்டாங்க மாஸ்க் டீம். இந்த 4 போஸ்டருமே வந்து வேற லெவல்ல இருக்கு. சோ நம்ம கவின் வந்து வேற லெவல் ஆக்ஷன்லாம் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சோ வந்து கிஸ் மூவில வந்து அந்த ஓடி வர சீனே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லா ஆக்ஷன் மூவி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாஸ்க் வந்து ஃபுல்லாவே வந்து ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கவின் வந்து லிஃப்ட்ல இருந்தே வந்து வேற ஜானர் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கதையும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. லிஃப்ட், டாடா, ஸ்டார், பெடி பகர், கிஸ், மாஸ்க் 6 படமே வந்து டிஃப்ரெண்டா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல வந்து வெற்றிமாறன் கூட வந்து ஆண்ட்ரியா வந்து சேர்ந்து வந்து இந்த மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆண்ட்ரியா வந்து இந்த படத்துல வந்து வில்லி ரோலாவும் நடிக்கிறாங்க. சோ கவின் அண்ட் ஆண்ட்ரியாவோட ஃபேஸ் ஆஃப் வந்து வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து நம்ம கவினுக்கு வந்து ஒரு பெரிய நேம் வாங்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த மூவில வந்து முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் தான். சோ இவரோட மியூசிக் வந்து ரீசெண்டா வந்து வேற லெவல்ல இருக்கு. குட் பேட் அக்லிலே வந்து சம்பவம் பண்ணியிருந்தாரு. சோ நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல வந்து நம்ம கவின ஆக்டிங்கோட ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கன்னா வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ நம்ம கவினை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த கிஸ் மூவி வந்து கவினுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஸ்டார் அண்ட் பிளடி பகர் மூவி. இந்த கிஸ் மூவிக்கு அப்புறம் வந்து சோ பயங்கரமா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூவியா வந்து நம்ம கவினுக்கு வந்து இந்த மாஸ்க் மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி இந்த போஸ்டர்ல விட்டுருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கிஸ் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மூவியோட அப்டேட்லாம் வந்து விட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த போஸ்டர்லாம் வச்சு பார்த்தா வந்து நம்ம கவின் வந்து கொள்ளை அடிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ரியா வந்து போலீஸா இருந்து கண்டுபிடிக்கிற மாதிரியும் தான் வந்து தோணுது. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க் படத்துல வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து நடிக்கிறாங்க. பாலா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க இந்த படத்துல. சோ நான் பர்சனலா வந்து இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல நம்ம கவினை வந்து ஆக்ஷன் ஹீரோவா வந்து பார்க்க போறோம். ஆண்ட்ரியா வந்து நடிக்கிறாங்க. சோ கிஸ்க்கு அப்புறம் இந்த மூவிக்கு வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கவின் மூவில இருந்து வரப்போகுது. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. No.